அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இறைவனோட திருநாமம் என்ன? அஷ்ஷுக்கூர், அதாவது நன்றி உடையவன். நம்ம ஷுக்கூர் அப்படின்னா நன்றின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நன்றி உடையவன்ல மிகைத்தவன் யாருன்னா அல்லாஹ் தான். அதனால சொல்லுவாங்க குரான்ல அதாவது நம்ம ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு 1 10 மடங்கு அல்லாஹ் கூலி தரான். சில நன்மைக்கு பல மடங்கு அல்லாவே கூலி தரான். உதாரணமாக அந்த நோம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நோம்பெல்லாம் இறைவனுக்கே உரித்தானது, அதுக்கு நானே கூலி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தீமை செய்தால் ஒரு தீமைக்கு உண்டான கூலி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அல்லாவுக்கு குறைவாக நம்ம நம்மளுடைய அந்த மனிதன் குறைவாக எந்த செயல்கள் செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ் பல மடங்காக நன்மை தரலாம். அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவன் தான் அஷ்ஷக்கூர், அதிகமாக நன்றி உடையவன் அப்படின்னா அல்லாஹ் தான். ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் இருக்காரு, அவர்கிட்ட கல்வி அறிவும் இருக்கு, செல்வமும் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி அறிவும் கொடுத்துருக்கான், செல்வமும் கொடுத்துருக்கான். அவர் இறைவன் பாதையில அவனுடைய கல்வியும் சரி, அவனுடைய செல்வத்தையும் சரி, அதிகாரத்தையும் சரி வாரி வாரி வழங்கி செலவு செய்யறாரு. 2ஆம் நபர் இருக்காரு, அவர் கல்வி அறிவு இருக்கு, பட் செல்வமும் அதிகாரமும் இல்லை. அப்போ அவர் நினைக்காரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருந்தோம்னா எல்லாத்தையும் நம்ம இறைவன் பாதையில் நம்மளும் செலவு செஞ்சிருப்போம் அப்படின்ட்டு நியத்தில் இருக்காரு. பாருங்க, இந்த 2 பேர்த்துக்கும் ஒரே விதமான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கான். ஒருத்தருக்கு இருக்கு, செலவு செய்தாரு, இன்னொருக்கு இல்லை, ஆனாலும் இருந்தால் நான் அதை போல செலவு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேர்த்துக்கும் ஒரே விதமான கூலி கொடுக்கான். இன்னும் பாருங்க, 3வது ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு சேம், அந்த செல்வம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் சுகபோகமா அவர் வாழ்வதற்கு, உலக மோகத்துல உலக ஆசைகளை அவர் தீர்த்து கொள்வதற்கே செலவு பண்றாரு. இன்னொரு ஏழை இருக்கிறாரு, அவர் நினைக்கிறார், இந்த 3ஆம் நபரை பார்த்து இவரை மாதிரி இருந்தால் நம்மளும் உலகத்துல சுகபோகமா வாழலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த 2 பேர்த்துக்கும் கூலி ஒரே மாதிரி கொடுக்கான், இந்த தண்டனை ஒரே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாருங்க, நம்மளுடைய நன்மைக்கு, நம்ம நியத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூலியை நமக்கு தந்துடலாம். ஸோ நாமளும் இறைவனுக்கு நன்றி உடையவர்களாக இருப்போம். நம்ம செய்யக்கூடிய நன்றி, நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்கெல்லாம் இறைவன் நமக்கு பல மடங்கு கூலி தரக்கூடியவனாக இருக்கான். ஸோ அப்படியாப்பட்ட நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல்வானாக. வாக்கிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.